ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் வந்து ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம வந்து அரபியன் ஸ்டைல் குனாஃபா இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சேமியா வந்து மெலிசாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்ச சேமியா. இது மாதிரி மெலிசாக இருக்கணும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை போட்டுக்கோங்க தேவையான அளவு. இப்போ இந்த சர்க்கரை அந்த தண்ணியில் நல்லா கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகிக்கணும். கரைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளறிக்கோங்க. நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைடில் வச்சுக்கோங்க. இப்போ சேமியா நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க ஸ்மாலாக. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் அந்த ரோஸ்டட் சேமியா சேர்த்துக்கோங்க. இது ஆல்ரெடி ரோஸ்டட்னால நீங்கள் சும்மா லேஸாக ரோஸ்ட் பண்ணாலே போதும். இப்போ அந்த நெய் கூட லேஸாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லேஸாக பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே வந்து அந்த சுகர் சிரப் இருக்குல்ல, நம்ம சைடில் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் சிரப் இதில் மேலே ஊற்றிட்டு ஒரு கிளறிக்கோங்க. இது கொஞ்சம் ஊறட்டும் அந்த சுகர் சிரப் கூட. அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் பால் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பால் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த பால் நல்லா கொதி வந்துருச்சு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுனே இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கணும். இது ஆயிடுச்சு. இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர் சேமியா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம க்ரீமியாக செஞ்சு வச்ச மில்க் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே மறுபடியும் சேமியா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்காக குட்டி பீசஸான பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை செட் ஆகிறதுக்காக 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்தியன் ஸ்டைல் குனாஃபா ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.